Good morning, students. Today we are going to learn about 8th standard history, unit 4, People's Revolt. Continue this lesson. Velu Nachiyar. Velu Nachiyar was a queen of Sivagangai. Sivagangai Rani, Velu Nachiyar. At the age of 16, she was married to Muthu Vadaganadhar, the Raja of Sivagangai. 16ஆம் வயதில் சிவகங்கையினுடைய ராஜா முத்து வடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். In 1772, the Nawab Arcot and the British troops invaded சிவகங்கை. பிரிட்டிஷ் படைகள் 1772 சிவகங்கையின் மீது போர் தொடுத்தது. They killed முத்து வடுகநாதர் in காளையர் கோயில் battle. அந்த படையானது முத்து வடுகநாதரை காளையர் கோயில் போரில் கொன்றது. வேலு நாச்சியார் escaped with her daughter வெள்ளச்சி நாச்சியார் and lived under the protection of Gopal Nayakar at Virubakshi near Dindigul. தனது மகளான வெள்ளச்சி நாச்சியாரோடு தப்பித்து திண்டுக்கல் அருகிலுள்ள விருபாக்ஷியில் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் செல்கின்றார். During this period, she organized an army and employed her intelligent agents to find where the British stored their ammunition. இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு படையை அமைத்து ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்பது தனது நுண்ணறிவு படைப்பிரிவின் உதவியுடன் கண்டறிகின்றார். She arranged a suicide attack by a faithful follower, Kuili, a commander of Velu Nachiyar. She recaptured Sivagangai and was again crowned as queen with the help of Marudhu Pradesh. தனது நம்பிக்கைக்குரிய படைத்தளபதியாக இருந்தவர் குயிலி. இவரால் ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்கின்றார். மீண்டும் மருது சகோதரர்களோடு உதவியோடு சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டிக் கொண்டார். She was the first queen to fight against the British colonial power in India. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய பெண்ணரசி வேலு நாச்சியார். She is known by Tamils as வீரமங்கை and also known as ஜான்சி ராணி of South India. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அறியப்பட்டவர். தமிழர்களால் வீரமங்கை என்று புகழப்பட்டார். மருது பிரதேஷ் மருது சகோதரர்கள் மருது பிரதேஷ் தி சன்ஸ் ஆஃப் மூக்கையா பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள். மருது சகோதரர்கள் பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோருடைய மகன்கள். The elder brother was called பெரிய மருது ஆர் வெள்ளமருது and the younger brother சின்ன மருது. Chinna Marudhu was more popular and was called Marudhu Pandiyan. Chinna Marudhu served under Muthu Vadaganadhar Periya Udayadevar of Sivaganga. மூத்த சகோதரர் பெரிய மருது, இளைய சகோதரர் சின்ன மருது. இதில் சின்ன மருது மிகவும் பிரபலமானவர். இவர் சிவகங்கையினுடைய மன்னராக இருந்த முத்து வடுகநாதர் பெரிய உடையதேவரிடம் பணி புரிகின்றார். In 1772, the Nawab of Arcot laid siege of Sivaganga and captured it. Muthu Vadaganadhar Periya Udayadevar died in battle. However, after a few months, Sivaganga was recaptured by Marudhu Pradesh and Periya Marudhu was enthroned as the ruler.
1772 ஆற்காடு நவாபினுடைய படைகள் சிவகங்கையை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றுகின்றது. இந்த போரின் போது முத்துவடுகநாத பெரிய உடையதேவர் போரில் இறந்து விடுகின்றார். சின்னமருது acted as his advisor due to the terrorist activities against British. He was called as Lion of Sivaganga. In the later half of the 18th century, the rebellion against the British was carried by Marudhu brothers in South India. இருப்பினும் சில மாதங்களுக்கு பிறகு சிவகங்கை மருது சகோதரர்களால் மீண்டும் கைப்பற்றப்பட்டு பெரிய மருது அரசராக பொறுப்பேற்கின்றார். காசஸ் ஃபார் தி கான்ஃப்ளிக்ட், முதலுக்கான காரணம், சிவகங்கையின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்னமருது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கையின் காரணமாக இவர் லயன் ஆஃப் சிவகங்கா என்று அழைக்கப்பட்டார். காசஸ் ஃபார் தி கான்ஃப்ளிக்ட், முதலுக்கான காரணம், கட்டபொம்மன் was hanged to death and his brother Umaithurai and others fled to Sivaganga where Marudhu Pandya gave protection to them. The merchants of Sivaganga did not like the interference of the company. In their internal politics, the company waged war against Sivaganga for these two causes. கட்டபொம்மனுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய சகோதரர் ஊமைத்துறையும் மற்றவர்களும் சிவகங்கைக்கு தப்பி ஓடுகின்றார்கள். இரண்டு காரணங்களுக்காகவே. முதல் காரணம், மருது சகோதரர்கள் வியாபாரிகள் தங்களது உள்நாட்டு கொள்கையில் கம்பெனியினுடைய தலையீட்டை விரும்பவில்லை. இது முதல் காரணம். இரண்டாவது, கட்டபொம்மனுடைய இறப்பிற்கு பிறகு அவர்களுடைய சகோதரர்களுடைய வீரதீர செயல்கள். The South Indian Rebellion 1800 to 1801, தென்னிந்திய கிளர்ச்சி 1800 முதல் 1801 வரை. In February 1801, the brothers of Kattapomman, Umaithurai and Savathaiya escaped from Palayangottai prison and reached Kamudi. 1801ஆம் ஆண்டு பிப்ரவரி கட்டபொம்மனுடைய சகோதரர்களான ஊமைத்துறையும் சவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பித்து கமுதியை வந்தடைகின்றனர். சின்னமருது took them to செருவயல், his capital. அங்கிருந்து தனது தலைநகர் சிறுவயலுக்கு அவர்களை சின்னமருது அழைத்து வருகின்றார். They reconstructed their ancestral forest பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து புனரமைக்கின்றார்கள். The British troops under Callan Macaulay retook the fort in April and the Palayakarar brothers sought shelter in Sivaganga. The English demanded Marudhu Pandya to hand over the fugitives. The latter refused. Colonel Akni and Colonel Innes marched against them. Colonel Innes, Akni, இந்த ரெண்டு பேரும் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்தி சென்றவர்கள். The Palayakarar war assumed a much broader character than its producer. It was directed by a confederacy consisting of Marudhu Pandya of Sivaganga, Kobalanayaka of Dindigul, Keralavarma of Malabar, and Krishnappa Nayaka and Dundaji of Mysore. The English declared war against the confederacy. பாளையக்காரர் போர் இதற்கும் நடந்த போர்களை விட மிகவும் பெரிய அளவில் நடைபெறுகின்றது.
சிவகங்கையினுடைய மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாருடைய கேரள வர்மன், மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர் மற்றும் துண்டாஜி உள்ளிட்டோர் அடங்கிய கூட்டமைப்பால் போர் தொடங்கப்படுகின்றது. ஆங்கிலேயர்கள் இந்த கூட்டமைப்பிற்கு எதிராக போரை அறிவிக்கின்றார்கள். இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம். The Maruduvandiyas issued a proclamation of independence called Tiruchirappalli Proclamation in June 1801. The proclamation of 1801 was the first call to the Indians to unite against the British. A copy of the proclamation was pasted on the walls of the Nawab's palace in the fort of Trichy, and another copy was placed on the walls of the Viswanatha Vaishnava temple at Srirangam. ஜூன் 1801 மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்று அழைக்கப்பட்ட சுதந்திர பிரகடனம் ஒன்றை வெளியிடுகின்றார்கள். இந்த பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்களை ஒன்று சேர்க்கும் முதல் அழைப்பாக இருக்கின்றது. நவாபனுடைய அரண்மனையான இந்த திருச்சி கோட்டையில் இந்த நகலை ஒட்டி வைக்கின்றார்கள். குறிப்பாக மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவரிலும் ஒட்டுகின்றார்கள். Thus Marudhu brothers spread the spirit of opposition against the English everywhere. As a result, many Palekaras of Tamil Nadu went on a rally to fight against the English. Marudhu collected nearly 20,000 men to challenge the English army. British reinforcements were rushed from Bengal, Ceylon and Malaya or Malaysia. The Rajas of Pudukottai, Ettayapuram and Tanjavur stood by the British. Divide the rule policy followed by the English split the forces of the Palekaras. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்புணர்ச்சியை நாடெங்கும் பரப்புகின்றார்கள். இதன் விளைவாக தமிழ்நாட்டில் பல பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட ஒரு அணியாக வருகின்றார்கள். ஆங்கில படைக்கு சவாலாக கிட்டத்தட்ட 20,000 வீரர்களை திரட்டுகின்றார்கள். இங்கிலீஷ் அனஸ்ட் சிவகங்கை, ஆங்கிலேயர் சிவகங்கை இணைத்து. In May 1801, English attacked the rebels in Tanjavur and Trichy areas. The rebels went to Piran Malai and Kalayar Koil. They were again defeated by the forces of the English. மே 1801 தஞ்சாவூர் மற்றும் திருச்சி பகுதிகளில் கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் தாக்குகின்றார்கள். கிளர்ச்சியாளர்கள் பிரான்மலை மற்றும் காளையர் கோயில் பகுதிகளுக்கு செல்கின்றார்கள். In the end, the superior military strength and the able commanders of the British army won the battle. The rebellion failed, and English annexed Sivagangai in 1801. ஆங்கிலேயர்கள் சிவகங்கையை கைப்பற்றுகின்றார்கள். The Marudhu brothers were executed in the fort of Tirupattur in Ramanathapuram district on 24 October 1801. திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் 1801 அக்டோபர் 24 தூக்கிலிடப்பட்டார்கள். ஊமைத்துறை and Savataya was captured and beheaded at பாஞ்சாலங்குறிச்சி on 16 November 1801. 1801 நவம்பர் 16 ஊமைத்துறை மற்றும் சிவத்தையா கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டார்கள். 73 rebels were sentenced to Pinnock in Malaya, then called the Prince of Wales Island. 73 கிளர்ச்சியாளர்கள் மலேயாவிற்கும் பினாங்கிற்கு பின்னர் வேல்ஸ் இளவரசர் தீவு என்று அழைக்கப்பட்டது பினாங்கு தீவு. Though they fell before the English, they were the pioneers
in sowing the seeds of nationalism in the land of Tamil. ஆங்கிலேயர்கள் தோல்வியுற்றாலும் தமிழ் மண்ணில் தேசியம் என்ற விதையை விதைத்த முன்னோடிகளாக இருக்கின்றார்கள். Thus, the South Indian Rebellion is a landmark in the history of Tamil Nadu. Although 1800 to 1801 rebellion was to be categorized in the British records as the Second Palekarar War. Under the terms of the Karnataka Treaty on 31st July 1801, the British assumed direct control over Tamil Nadu. The Palekarar system was abolished. கர்நாடக உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றார்கள். இதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறையை நீக்குகின்றார்கள். தீரன் சின்னமலை was born at மேலப்பாளையம் in சின்னமலை near ஈரோடு மாவட்டத்தில் சின்னமலை என்ற இடத்தில் சின்னமலைக்கு அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தார் தீரன் சின்னமலை. His original name was Tirthagiri. He was a Palekarar of Kongu country who fought the British East India Company. இவருடைய உண்மையான பெயர், இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி. கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவர். The Kongu country comprising Salem, Coimbatore, Karur and Dindigul formed a part of the Nayak kingdom of Madurai, but had been annexed by the Udayars of Mysore. மைசூர் உடையார்களால் இணைக்கப்பட்டது. கொங்கு நாடு என்பது சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது. இப்பகுதி மைசூருடைய உடையார்களால் இணைக்கப்பட்டது. After the fall of the Udayars, these territories along the Mysore were controlled by the Mysore Sultan. After the third and fourth Mysore wars, the entire Kongu region passed into the hands of the English. கொங்கு நாடு முழுவதும் ஆங்கிலேயருடைய வசம் பிற்காலத்தில் வருகின்றது. தீரன் சின்னமலை was trained by French military in modern warfare. He was along the side Tipu Sultan to fight against the British East India Company and got victories against the British. After Tipu Sultan's death, Chinnamalai settled down at Odanilai and constructed a fort there to continue his struggle against the British. 1800 கோயம்புத்தூரில் ஆங்கில படைகள் தீரன் சின்னமலையை தாக்கும் நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இவர் அங்கிருந்து தப்பித்து ஓடுகின்றார். காவேரி, ஓடாநிலை மற்றும் அரசலூர் போன்ற இடங்கள் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையை கையாளுகின்றார்கள். He sought the help of Marathas and Marudupandiyar to attack the British at Coimbatore in 1800. 1800 கோயம்புத்தூரில் ஆங்கிலேயரை தாக்க அவர் மராத்தியர் மற்றும் மருது சோழர்களுடைய உதவியை பெற முயல்கின்றார். British forces managed to stop the armies of the Allies and hence Chinnamalai was forced to attack Coimbatore on his own. ஆங்கில படைகள் அக்கூட்டு படைகளை தடுத்து நிறுத்தியதால் தீரன் சின்னமலை மட்டும் கோயம்புத்தூரை தாக்கு நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். His army was defeated and he escaped from the British forces. அதனால் அவரது படை தோற்கடிக்கப்பட்டது. Chinnamalai engaged in guerrilla warfare and defeated the British in battles at Kaveri. ஆங்கில படைகளிடமிருந்து தப்பித்து சின்னமலை
காவேரி, ஓடாநிலை மற்றும் அரசலூர் போன்ற இடங்களில் நடைபெற்ற போர்களில் கொரில்லா போர் முறையில் ஆங்கில படைகளை தோற்கடித்தார். During the final battle, Chinnamalai was betrayed by the cook Nallappan and was hanged in Sangagiri Fort in 1805. இவர் இறுதி போரின் போது தன்னுடைய சமையற்காரன் நல்லப்பன் என்பவரால் காட்டிக் கொடுக்கப்பட்டதால் 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். வேலூர் revolt 1806. The family members of Tipu were imprisoned at Velur fort after the 4th Mysore war. 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புனுடைய குடும்பத்தினர் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டனர். Some 3000 ex-servants and soldiers of Hyder and Tipu had also been moved to the vicinity of Vellur and his property in Mysore confiscated. It was quite natural that they were all unhappy and they hated the English. Tipu Sultan, Hyder Ali, மைசூருடைய அரசர் ஹைதர் அலி, அவருடைய மகன் திப்பு சுல்தான் ஆகியோரின் பணியாளர்கள் மற்றும் வீரர்கள் 3000 பேரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அவர்கள் வேலூருக்கு அருகில் இடம்பெயர்ந்தார்கள். The Velur fort consisted of large majority of Indian troops. A good part of it's recently been raised in Tirunelveli after the Palaikarar uprising of 1800. Many of the trained soldiers of the various palayams were admitted into the English army. Thus, the Velur fort became the meeting ground of the rebel forces of South India. 1800 நடைபெற்ற திருநெல்வேலி பாளையக்காரர் கிளர்ச்சியில் பங்கு பெற்றவர்கள், பயிற்சி பெற்ற வீரர்கள் இவர்களெல்லாம் ஆங்கில படையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எனவே வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களுடைய சந்திப்பு மையமாக திகழ்ந்தது. In 1803, William Cavendish Bentinck became governor of Madras. During his period, certain military regulations were introduced in 1805-6 and were enforced by the Madras Commander-in-Chief Sir John Cradock, but the Sepoys felt that these were designed to insult them. 1803 வில்லியம் காவெண்டிஷ் பெண்டிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னராக மாறுகின்றார். இவரது காலத்தில் சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனை பின்பற்ற வேண்டும் என இராணுவ வீரர்கள் சென்னை மாகாண படைத்தலைவர் சர் ஜான் கிரடாக் என்பவரால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இதனால் சிப்பாய்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆங்கிலேயரால் வடிவமைக்கப்பட்டது என்று கருதி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டார்கள். Causes for the revolt. கலகத்திற்கான காரணங்கள்: The strict discipline, new weapons, new methods and uniforms were all new to the Sepoys. கடுமையான கட்டுப்பாடுகள், புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள் மற்றும் சீருடைகள் இவை அனைத்தும் சிப்பாய்களுக்கு புதிதாக இருந்தது. The Sepoys were asked to shave the beard and to train the mustaches. தாடி மற்றும் மீசையை மலித்து நேர்த்தியாக வைத்துக் கொள்ள சிப்பாய்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டார்கள். The wearing of religious mark
on the forehead and the use of earrings were also banned. சமய அடையாளத்தை நெற்றியில் அணிதல், காதுகள், வளையம் அணிதல் ஆகியன தடை செய்யப்பட்டது. The English treated the Indian Sepoys as their inferior. There was the racial prejudice. Immediate cause. இந்திய சிப்பாய்களை ஆங்கிலேயர்கள் தாழ்வாக நடத்தினார்கள். Immediate cause. In June 1806, Military General Agnew introduced a new turban resembling a European hat with a badge of cross on it. It was popularly known as Agnew's turban. Both the Hindu and Muslim soldiers opposed it, so the soldiers were severely punished by the English. 1806 ராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகை அறிமுகப்படுத்தினார். இது பிரபலமாக அக்னிய தலைப்பாகை என்று அழைக்கப்பட்டது. இந்த மற்ற முஸ்லிம் வீரர்கள் இதனை ஒன்றாக எதிர்த்தார்கள். இதனால் வீரர்கள் ஆங்கிலேயர்களால் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். Cause of the revolt. The Indian soldiers were waiting for an opportunity to attack the English officers. Tipu's family also took part. Padek Haidar, the elder son of Tipu, tried to form an alliance against the English. On July 10th in the early morning, the native Sepoys of the 1st and 23rd regiments started the revolt. இந்திய வீரர்கள் ஆங்கில அலுவலர்களை தாக்குவதற்கு ஒரு வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். திப்பு குடும்பத்தினரும் இதில் பங்கு எடுத்துக் கொண்டார்கள். திப்புவனுடைய மூத்த மகன் தான் பதேக் ஹைதர் என்று சொல்லக்கூடியவர். இவரும் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயல்கின்றார். ஜூலை 10ஆம் நாள் விடியற்காலே 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளை சார்ந்த இந்திய சிப்பாய்கள் கலகத்தை தொடங்குகின்றார்கள். Colonel Fancourt, who commanded the garrison, was their first victim. முதல் பலியானவர் கர்னல் பான்கோட், கிளர்ச்சியாளர்களுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு முதல் பலி. The fourth gates were closed. Meanwhile, the rebels proclaimed Padek Haidar as their new ruler. The British flag in the fort was brought down. The tiger strip flag of Tipu Sultan was hoisted on the fort of Vellore. கிளர்ச்சியாளர்கள் பதேக் ஹைதரை தங்களுடைய புதிய ஆட்சியாளராக அறிவித்து வேலூர் கோட்டையில் ஆங்கில கொடி இறக்கப்பட்டு புலி உருவம் பொறைத்த திப்புவனுடைய கொடியை ஏற்றினார்கள். Suppression of the revolt. கலகம் அடக்கப்படுதல். Major Hoods, who was outside the fort, rushed to Ranipet and informed Colonel Gillespie. Colonel Gillespie reached Vellore fort. He made an attack on the rebel force. The revolt was completely suppressed and failed. Peace was restored in Vellore. On the whole, 130 Europeans and about 350 Sepoys were killed in the uprising. The revolt was suppressed within a short period. It was one of the significant events in the history of Tamil Nadu. கோட்டையின் வெளியே இருந்த மேஜர் ஹூட்ஸ் ராணிப்பேட்டைக்கு விரைந்து சென்று கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்கின்றார். கர்னல் கில்லஸ்பி உடனடியாக வேலூர் கோட்டைக்கு வருகின்றார். இவர் கிளர்ச்சியாளர்களை முழுமையாக அடக்கினார். வேலூரில் அமைதி ஏற்பட்டது. சுமார் 350 சிப்பாய்ஸ் were killed. 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டார்கள். குறுகிய காலத்திலேயே இவர்கள் கலகத்தை அடக்குகின்றார்கள்.
எஃபெக்ட்ஸ் ஆஃப் தி வேலூர் ரிவோல்ட். வேலூர் கழகத்தினுடைய விளைவுகள். The new methods and uniform regulations were withdrawn. புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்குமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. The family of Tipu as a precautionary measure was sent to Calcutta. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவினுடைய குடும்பத்தினர் வேலூரிலிருந்து கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டார்கள். William Cavendish Bentinck was removed from his service. அவரையும் பணி நீக்கம் செய்தார்கள். Causes for the failure of the revolt. There was no proper leadership to guide the soldiers properly. வழிநடத்த சரியான ஒரு தலைமை இல்லை. The rebellion was also not well organized. சரியாக வடிவமைக்கப்படவில்லை. Divide and rule policy of the English split the unity of the Indians. பிரித்தாளும் கொள்கையை ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தார்கள். V.D. Savarkar calls the Vellore revolt of 1806 as the prelude to the first war of Indian independence in 1857. வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என V.D. சவார்கர் கூறுகின்றார். சவார்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர். இவர் 1857 புரட்சிக்கு முன்னோடியாக இருந்தது. 1806 நடந்த வேலூர் புரட்சி என்று குறிப்பிடுகின்றார்.